ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன். இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற மொபைல், பிசி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம விளாட்ற கேம்ஸ் தான் இ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த இ ஸ்போர்ட்ஸ் நிறைய விதமாக இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இ ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஒரு நல்ல ஃபோன் தேவை. நல்ல ஃபோன் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்லியான ஒரு ஃபோன் தான் வேணும்னு அப்படின்லாம் இல்லை. அதாவது உங்கள் ஃபோனில் ஸ்மூத்தில் வச்சு ஹை எஃப்பிஎஸில் வச்சு விளாட முடிகிற ஒரு நல்ல ஃபோனாக மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கொண்ட குழு, அதாவது ஒரு ஸ்குவாடு. அதாவது உங்கள் ஸ்குவாடுக்குள்ளே என்ன நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே பேசி விளாடணும். அதாவது என்னது அப்படின்னா இப்போ ஒரு எனிமி வரான் அப்படின்னா அவனை அட்டாக் பண்ணணுமா இல்லை அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஓடணுமா, அதை கூட உங்கள் ஸ்குவாடில் ஒருத்தர் தான் முடிவு பண்ணணும். அதாவது உங்கள் ஸ்குவாடுக்குன்னு ஒரு லீடரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறது கேட்டு தான் நீங்கள் விளாடணும். அதாவது அவங்க ரஷ் பண்ணணும்னு சொல்லணும்னா நீங்கள் ரஷ் பண்ணுறதும், அவங்க பேக் அடிச்சிருக்கன்னு சொன்னால் நீங்கள் பேக் அடிச்சிருக்கும் தயாராக இருக்கணும். அது மாதிரி ஒரு லீடரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு உங்களுக்கு இல்லையா, நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் நம்ம கில்டுக்கு வாங்க. நம்ம கில்டில் எல்லா திறமையான பிளேயர்ஸ்க்கும் இடம் உண்டு. அதாவது உங்களோட நேமும் உங்களோட யூஐடி, அதுவும் இல்லாமல் உங்களோட நீங்கள் என்ன பிளேயர் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் கண்டிப்பாக என் கில்டுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டீமில் ஈகோங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோவுமே இருக்கக்கூடாது. நம்ம கில்டில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் நடக்கிற டோர்னமெண்ட்டில் அவங்கள ப்ரிஃபர் பண்ணுவோம். அதாவது வாரம் நடக்கிற டோர்னமெண்ட்டில் அவங்களால ப்ளே பண்ண முடியும். நல்ல ஸ்கோரிங்கில் உங்கள் கேம் ப்ளே வெளிப்படுற மாதிரி தெரியும். இ-ஸ்போர்ட்ஸில் நம்ம முக்கியமாக நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-ஸ்போர்ட்ஸில் ஒரு வேலைக்காகாத விஷயம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. இ-ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது, அதேமாரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வரும். இ-ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற. நிறைய பேர் இதுக்கு பயந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துடுறாங்க. அதுதான் அவங்க பண்ணுற ஒரே தப்பாக இருக்குது. இ-ஸ்போர்ட்ஸுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இது டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற டோர்னமெண்ட். அதுவும் இல்லாமல் இது வேர்ல்டு வைடில் கூட இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இனிமேல் போட போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இ-ஸ்போர்ட்ஸ் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் வேணும். நம்ம B2D இ-ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் டபால்னு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.